சுரேஷன் பேர் இருந்தால் SURESH இல்லைன்னா எஸ் இப்படின்ற மாதிரி போட்டு 1 2 3 4 8 12 அப்படின்னு சொல்லி பிரித்து அதுக்கு கூட்டுத்தொகை போட்டு 12 12ல் 3 இப்படின்னு சொல்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. இது பேர் நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஃபைண்ட். இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன், நீங்கள் ஒரு பேர் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்கவே தேவையில்லை. இப்போ உங்கள் பேர் எதனால உற்பத்தி ஆச்சு உங்களுக்கு பேர், அப்போ உங்க ஜாதத்துல என்ன கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கு கால்குலேஷன் பண்ண தெரியும். கிரகங்களா பிரிச்சு மண்டைகளை ஏற்றி வச்சிருக்கோம். எங்களுக்கு தொழில் வேற குழப்பம் தான். அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பேரை சொன்ன உடனே அந்த பேர்கள் என்ன அர்த்தங்களை கொண்டது, அந்த அர்த்தங்களை குறிக்கக்கூடிய கிரகம் எது, அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல பவர்ஃபுல்லான போது அது எது மாதிரி உங்களுடைய லைஃபை ரியாக்ட் பண்ணி உங்களுடைய லைஃபை எப்படி கொண்டு போயிட்டு. அப்ப சந்திரனுடைய பேர் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? அப்ப என்னன்னா ஒரு விஷயத்த அப்படியே டீப்பா போகும்போது அது எப்படி டிசைன் ஆயிடும். அப்ப இந்த கிரகங்கள் எதை குறிக்குது, என்னை சுற்றி எனது வாழ்க்கை முழுவதும், எனது தொழில், எனது அம்மா, எனது அப்பா, என் பொண்டாட்டி புள்ள எல்லாமே என்னுடைய ஜாதகக்கூடிய சப்ஜெக்ட்ல தான் வராங்க. அப்ப எனக்கு வந்த மனைவி பற்றியோ, எனது பிள்ளையை பற்றியோ, எங்க அப்பாவை பற்றியோ, என் பேரை வச்சோ, நான் என்ன வேலை செய்யறேன்றதை வச்சோ என்னுடைய வாழ்க்கையை கணிக்க. வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கான ஆன்மீக தகவல்களை தருவதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேர் வச்சிருந்தா அவங்க இப்படிதான் இருப்பாங்க அந்த வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு கணிக்கிறாங்க சார். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே. இப்ப நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஒரு பேரை எடுத்தோன்னே ஒருத்தருக்கு சுரேஷன் பேர் இருக்குன்னு வைங்களேன். சுரேஷன் பேர் இருந்தா SURESH இல்லைன்னா எஸ் இப்படின்ற மாதிரி போட்டு 1 2 3 4 8 12 அப்படின்னு சொல்லி பிரித்து அதுக்கு கூட்டுத்தொகை போட்டு 12 12ல் 3 இப்படின்னு சொல்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. இது பேர் நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூமராலஜிக்குள்ளே பிறந்ததை கூட்டுறது அது இருக்கு. நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் அது இல்லை. சுரேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ சுமதின்னு ஒரு பேர் இருக்கு. சுமதினா என்ன அர்த்தம்? இப்போ இத்தனை நாள் நீங்கள் வெறும் சுமதியாக தான் பார்த்துருப்பீங்க. இப்போ சுமதிக்கு மீனிங் கேட்டோடனே தான் உங்களுக்கு புதுசாக ஒரு குழப்பம். அதுக்கு எதுவும் மதினா என்னது? நிலவு. சுமதினா அப்படின்னா சு என்றால் உண்மை அல்லது அழகு அல்லது நிறைவுன்னு அர்த்தம். அப்ப கன்யா சுகன்யா, கந்தி சுகந்தி, இந்த மாதிரி சு இந்திரன் சுரேந்திரன் அப்படி சு எங்கெல்லாம் சேர்றதோ அது அழகு நிறைவு முழுமைன்னு அர்த்தம். அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இப்ப உடனே புரியுது இல்லையா? அது என்னன்னு பேரை பிரிச்சோன்னே புரியுது. அப்ப இது ஒரு சப்ஜெக்டை குறிக்குது. அப்ப அழகு அப்படின்னா கிரகங்கள் அழகை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்ப மதி அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சுமதின்னு பேர் இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்துல என்ன பவர்ஃபுல்லா இருக்கும்? சுக்கிரனும் சந்திரனும். அப்ப இப்ப என்னன்னா நம்ம அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஃபைண்ட். இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்குறேன், நீங்க ஒரு பேர் சொல்றீங்க. இப்போ உங்க ஜாதகத்தை நான் பார்க்கவே தேவையில்லை. இப்போ உங்க பேர் எதனால உற்பத்தி ஆச்சு உங்களுக்கு இந்த பேரு, அப்போ உங்க ஜாதத்துல என்ன கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கு கால்குலேஷன் பண்ண தெரியும். காரணம் என்ன? பழகி வச்சுக்கிறேன். இப்போ நீங்களும் பழகலாம். அப்போ ஒரு பேருக்கான அர்த்தங்களை புரிஞ்சு பழகிக்க தெரியணும். அப்ப நந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நந்தன்னா உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஏன்னா இது தெரியாதப்போ தெரியாதுல்ல. நந்தன்னா பாலகன் அர்த்தம். பாலகன்னா சிறுவன் அர்த்தம். அப்ப பாலன்னு படிக்கிறோம். குமார் அப்படின்னு ஒன்று இருக்கு, பாலகுமார்னு இருக்கு, முருகன் இருக்கு, பாலமுருகன் இருக்கு, அம்பிகைன்னு இருக்கு, பாலாம்பிகைன்னு இருக்கு. அப்ப பால அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறிய, குட்டி அப்படின்னா குட்டி, சிறிய, இளமை, இதெல்லாம் புதனை சொல்றது. அப்ப புதன் பவர்ஃபுல்லா இருந்தா தான் இதுக்குள்ள வர முடியும் இல்லைங்களா? அப்ப பாட்டு பாடுற பழைய பாடகர்கள் நம்ம ஊருக்கு யாரு உங்களுக்கு ஃபேமஸா தெரியும்? இளையராஜா. இளையராஜா இல்லைங்களா? இளையராஜான்றதுல இளையன் பேர் இருக்கா? அவங்களுக்காக பாடின ஒரு 4 பேர் சொல்லுங்க. பாலசுப்ரமணியம், பால வந்துருச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர் சொல்லுங்க. எல்லாத்துலயுமே யுவன் சங்கர் ராஜா, யுவன் வந்துருச்சு. எல்லாத்துலயுமே அந்த யுவ பால. அப்ப புதன்ன்றது இசை, நடனம். இப்ப ராகவின்னு ஒருத்தங்களுக்கு பேர் இருக்கும். இப்ப ராகவின்னு என்ன அர்த்தம்னா புதன். சரி, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுருதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும், அதுவும் ராகம் தான் இல்லையா? அப்ப ஒரு ராகத்திலே பேர் இருக்கும் சிலருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. இப்ப அவங்களுடைய பேர், அந்த பேர் குறிக்கக்கூடிய சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை நாங்க ஆல்ரெடி என்ன செஞ்சு வச்சிருப்போம்? எல்லாத்தையுமே கிரகங்களா பிரிச்சு வச்சிருப்போம். இப்போ பச்சை கலர் அப்படின்னா புதன், சிகப்பு கலர் அப்படின்னா சூரியன் இல்லைன்னா செவ்வாய். எனக்கு புரியும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த புல் அப்படின்னா புதன், கொடினா புதன், மரம்னா பச்சை மரமா இருந்தா சனி, காஞ்ச மரமா இருந்தா
சூரியன் எல்லாத்தையுமே நாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கோம், கிரகங்களா பிரிச்சு மண்டைக்குள்ள ஏத்தி வச்சிருக்கோம். எங்களுக்கு தொழில் வேலை குழப்பு தான்றதுனால. அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பேரை சொன்ன உடனே அந்த பேர்கள் என்ன அர்த்தங்களை கொண்டது, அந்த அர்த்தங்களை குறிக்கக்கூடிய கிரகம் எது, அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல பவர்ஃபுல் ஆனும் போது அது எது மாதிரி உங்களுடைய லைஃபை ரியாக்ட் பண்ணி உங்களுடைய லைஃப் எப்படி கொண்டு போய் நிறுத்தும். அப்போ ஒரு ஜாதத்தை வாங்குறோம், அந்த ஜாதத்துல மொத்தம் 5 கிரகங்கள் நான் பாக்குறப்ப பலமா இருக்கு. அது பலம் பண்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பேசிக்கலாம். ஒரு ஜாதத்தை திறக்கிறோம், அது ஒரு 5 கிரகம் பலமா இருக்கு. இப்ப இந்த 5 கிரகங்கள் பலமா இருக்கும்போது நான் இந்த பொண்ணுக்கு என்ன படிப்பாங்கன்னு கேட்கறாங்க. இப்ப 5 கிரகங்கள் பலமா இருக்கும் என்ன சொல்றது அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் இல்லையா. அப்ப இந்த பிள்ளை எதை படிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அந்த பிள்ளை பேரை கேட்டா போதும். அந்த பிள்ளை பேர் ஒரே ஒரு பேர் மட்டும் இண்டிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயான்னு அந்த பிள்ளை பேர். சரிங்களா. அப்ப அந்த ஜெயா அப்படின்ற இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பண்ணுங்க, ஜெயா, ஜெயந்தி, ஜெயசங்கர், ஜெயஸ்ரீ, ஜெய் கணேஷ், இந்த மாதிரி ஜெய் அப்படின்னு எங்கெல்லாம் பேர் வருதோ அவங்க குடும்பத்துல ஒரே ஒரு மெடிக்கல் காரங்க வந்துருவாங்க. அப்ப இந்த பிள்ளை என்ன பிடிக்கும், மெடிக்கல் பிடிக்கும். ஓகேங்களா. சார் இப்போ வந்து அது மாறாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா அது ஜாதகத்துல அந்த 5 கிரகங்கள் இருக்கு, அந்த 5 கிரகங்கள் மெடிக்கலுக்கான கிரகமா ஒண்ணு இருக்கு. அப்ப ஜெயான்ற பேர் மெடிக்கல் படிக்கும். அப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி என்ன சொல்றேன், மெடிக்கல் படிக்கும் சொல்றேன். அப்புறமா என்ன சொல்றாங்க, சார் இந்த பிள்ளை வந்து ட்வின்ஸ் சரிதானே, அப்ப ஜாதகம் ஒரே ஜாதகம் தான். அது அந்த ஜாதத்துல என்ன இருக்கும், ஒரே ஜாதகம் பிரிண்ட் ஜெராக்ஸ் காப்பி தானே. அப்போ இந்த ஜாதத்துல அதே 5 தானே இருக்கும். அப்ப இந்த பிள்ளை பேர் என்னன்னு கேட்கிறோம், ஹரிணின்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை சிஏ படிக்கும், ஏன்னா ஹரி அப்படிங்கிறது புதன். அப்ப இங்க 5 கிரகங்கள் 2 ஜாதத்துலயும் பவரா இருந்தாலும் இந்த 2 பேர் எப்படி போவாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேர்கள் நம்மளுக்கு அதிகமா உதவுது. வேற ஒண்ணும் இல்ல, எந்த அரசியல்வாதி ஆனாலும் எடுத்துக்கோங்களேன், சாமின்னு பேர் இருக்கணும், ராஜான்னு பேர் இருக்கணும், நிதின்னு பேர் இருக்கணும், உதயன்னு பேர் இருக்கணும். சரிங்களா. அப்ப இந்த இந்த சூரியனுடைய பெயர்கள் இல்லாம, சந்திரனுடைய பெயர்கள் இல்லாம, புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்ப எம்ஜிஆர் பேர் முழு பேர் என்னது, எம்ஜி ராமச்சந்திரன் இல்லைங்களா. இப்ப சந்திரனுக்கான கல் என்னன்னு கேட்டீங்கன்னா முத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆட்சி செய்யறவருடைய பேர் என்ன, ஸ்டாலின். ஸ்டாலின். அதுக்கு முழு பேர் என்ன சொல்லி அவர் பதவி ஏத்தாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லைங்களா. முத்துவேல், முத்துன்றது வந்துருச்சு இல்லைங்களா. பழனி அப்படிங்கிறது தண்ணியுடைய பேர், பழனி ஏரி பேர் தான் பழனி, பெருமாள் ஏரி அந்த இடம் பழனி. லலிதா அப்படிங்கிறது அது ஒரு ராகத்தினுடைய பேர் இல்லைங்களா. அப்ப இங்க அருணாசலம்னு ஒண்ணு, சலம்னா தண்ணி. அப்ப சந்திரனுடைய பேர் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க. அப்ப என்னன்னா ஒரு விஷயத்த அப்படியே டீப்பா போகும்போது அது எப்படி டிசைன் ஆயிருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் எதை குறிக்குது, அந்த கிரகங்கள் இதுக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகம் திறக்கிறோம், ராஜான்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, சிவான்னு பேர் இருக்கு, சூர்யான்னு பேர் இருக்கு, ஆதின்னு பேர் இருக்கு, சத்யா, நித்யா இந்த பேர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சூரியனுடைய பேர் வேற, பாஸ்கரன், பிரகாஷ், அருண், அருள், ரவி, அஜித் இதெல்லாம் பேர் இருந்தா இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல அரசு உத்தியோகமும் சொந்த தொழில யாராச்சும் பார்த்தே தீர்வாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்ப என்னன்னா நீங்க அதை ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை, வெறும் பேரை கேட்டாலே வீட்டுல யாரோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிசினஸோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் என்ன, இந்த பேர் வர்றதுக்கு அவங்க ஜாதகத்துல சூரியன் பவர்ஃபுல்லா இருந்தே தீரணும். ஓகேங்களா. அப்ப ஒரு பேரை வச்சு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லது ஒரு ஜாதகத்தை கொடுக்குறப்ப வீட்டுல யார் முருகேசன் கேட்டோம்னா எங்க அப்பா பேர் முருகேசன் வாங்க. இப்ப போன வாரம் ஒரு லேடி ஜாதகம் கொடுக்குறாங்க, எடுத்தோடனே இமானுவேல் யாருன்னு கேட்டேன். என் வீட்டுக்கார பேர் இமானுவேல். என்னமா நீங்கன்னா கிறிஸ்டின். ஆமாங்க சார் கிறிஸ்டின். அப்ப மில்டன் யாருன்னு கேட்டேன். மில்டன் எங்க சித்தப்பா பையன் பேர் மில்டன். அப்ப எதுக்குன்னா இவங்க ஜாதகத்துல சில கிரகங்கள் என்ன ஆயிருக்கு, கன்ஜெக்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா பவர் ஆயிருக்குன்றப்ப இந்த பேர்கள் உங்க குடும்பத்துல வரும். மேரி யாரு, மேரினா எங்க அம்மா. தமிழ்ல மேரிங்கிறது மாரியா வந்தது. மாரிக்கு என்ன, மாரினா என்னதுன்னா மலை பேரு மாறி. வருண் அப்படிங்கிற பேரும் மாறி. வருண்னா மலைதான், வருணம்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி. அப்ப எல்லா பேர்களும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப புரியாம இதுக்குள்ள போக முடியாது. இப்ப 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பேரை நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியணும், அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பேர்கள் எந்த கிரகம்ன்றது தெரியணும், அந்த கிரகங்கள் என்ன பவர் ஆச்சுன்னா என்ன பலன் சொல்லணும்ன்றது நமக்கு தெரியும். இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க வெறுமனே நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உங்க உருவமைப்பு, உங்களுடைய அந்த அந்த போஸ்டர் இதெல்லாம் வச்சுட்டு என்ன கிரகம் இருந்தா அந்த மாதிரி போஸ்டர் வரும்னு எனக்கு கால்குலேட் பண்ண தெரியும். அப்ப அந்த கால்குலேட் பண்ணிட்டு இந்த கிரகங்கள் இங்க இருந்தா தான் இது வரும். அப்ப இந்த கிரகங்கள் இங்க இருக்கும்போது என்ன பலன் வரும்ன்றது எனக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப இது மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை, நம்ம இருக்கக்கூடிய தெரு சரிங்களா, அந்த தெரு, அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுக்காரன் பேரு, எதிர்த்த வீட்டுக்காரன் பேரு, எங்க அம்மா அப்பா பேரு, இதெல்லாம் வச்சு நம்ம உங்களுடைய லைஃப்பை பத்தி எல்லாத்தையும் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வரணுன்றது விதிதானே, சரிதான் இல்லைங்களா. அப்ப ஒருத்தருக்கு வந்து முருகன்னு பேர் இருக்கு, ஓகே முருகன்னு பேர் இருக்கு. இந்த இப்ப முருகன் எத்தனை முருகன் இருக்காங்க,
ஊரெல்லாம் முருகர் இருக்கிறாங்க. எந்த முருகன் வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே ஒரு மெக்கானிக் வீடோ, மெடிசன் சம்பந்தமான வீடோ, குக் பண்றவங்க வீடோ, சமையல்காரங்க வீடோ இருக்கும். நீங்க எங்க வேணாலும் சுத்துங்க. ஏன்னா முருகன்னா செவ்வாய். அப்ப செவ்வாயினுடைய தன்மைகள் பக்கத்து வீட்டுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தா தான் அவங்களால அங்க வாழ முடியும். ஒருவேளை முருகன் காலி பண்ணி பக்கத்து வீட்டுக்காரர் சமையல்காரர் காலி பண்ணி போயிட்டாருன்னா இவங்களுக்கு வீடு பிரச்சனை வந்து இவங்களும் காலி பண்ணி போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த வீட்டுல மெக்கானிக் ஒரு ஆள் வந்து இருப்பான். இல்லைன்னா நர்ஸு பொம்பளை ஒன்று வந்து இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்னை சுற்றி எனது வாழ்க்கை முழுவதும் எனது தொழில், எனது அம்மா, எனது அப்பா, என் பொண்டாட்டி, பிள்ளை எல்லாமே வந்து என்னுடைய ஜாதத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல தான் வராங்க. அப்ப எனக்கு வந்த மனைவி பற்றியோ, எனது பிள்ளையை பற்றியோ, எங்க அப்பாவை பற்றியோ, என் பேரை வச்சோ, நான் என்ன வேலை செய்யறேன்றதை வச்சோ என்னுடைய வாழ்க்கையை கணிக்க முடியும். அப்ப என்னன்னா ஒன்னை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வீடியோ பாக்குறப்ப லைட்டிங் இந்த பக்கம் இருந்து கம்மியா இருக்குன்னு ஒரு நல்ல வீடியோகிராஃபர் சொல்லுவார். அவர் அங்க போய் பார்த்தாரா? இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு அங்க வீடியோல அவுட்புட் அவருக்கு தெரியுது. அப்ப இந்த இடத்துல ஒரு லைட் இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இது எப்படி கண்டுபிடிச்சா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. சரிதான் இல்லைங்களா? அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோசிக்காரங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த கிரகங்கள் இங்க இருக்கிறப்ப இந்த பேர் வரும், இந்த கிரகங்கள் இந்த பேர் வரும்ன்றப்ப அப்ப பொதுவா சந்திரனுடைய பேர்கள் யாருக்கு வந்தாலும் சந்திரனுடைய பேர்கள்னா சந்திரன்னா சந்திரா, மதி, நிலா இது மாதிரி சந்திரனுடைய நேரடி பேர்கள். சந்திரனுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அதே மாதிரி தேவி, ராணி இந்த மாதிரி பேர். அப்புறம் நதிகளுடைய பேர், அப்புறம் நட்சத்திரங்களுடைய பேர் கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, ரேவதி, சுவாதி, சித்ரா இந்த மாதிரி பேர்கள் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலும் அவங்க அம்மாவை விட்டு அட்டாச் பண்ணியே இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தா கூட மனசை போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. இவங்க ஊருக்கெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஐடியா கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி தன்மைகள் ஏன்னா சந்திரனுடைய பவர். அப்ப நான் சொன்னது மாதிரி ஆதி, ரவி, ரகு, அருண், அஜித் இந்த மாதிரி பேர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அரசு உத்தியோகம் இந்த மாதிரி இருக்கும். இந்த சர்விக்கல் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஹரிசு, கோபி, முரளி, பிருந்தா இந்த மாதிரி பேர் எல்லாம் புதனுடைய பேர்கள். லட்சுமி, செல்வி, சித்ரா அல்லாத இப்ப லட்சுமின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் இருக்குன்னு வைங்களேன். ஒரு அம்மா பேர் லட்சுமி. அந்த அம்மா பேர் விஜயலட்சுமி, ராஜலட்சுமி, தனலட்சுமி, குணலட்சுமி ஏதோ ஒரு லட்சுமி. அந்த லட்சுமிக்கு எவனாச்சும் இந்த ஒரு பையன் பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கு 29 வயசு கம்மியா கல்யாணம் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை அதுக்கு முன்னால பண்ணா லவ் மேரேஜ் பண்ணிக்குவான். இல்லன்னா 29 வயசு அதுக்கு முன்னால பண்ண டிவோர்ஸ் வரைக்கும் ஆயிரும். அப்ப அவங்க அம்மா பேர் லட்சுமின்றதுனால இவன் வாழ்க்கை கெட்டு போச்சானா இந்த குடும்பத்தை வந்து பிறக்கும்ன்ற விதி. அப்ப லட்சுமியோட பையனா பிறந்ததுனால இவனுக்கு வந்து சுக்கிரன் வந்து பலமா இருந்துச்சு. அப்ப சுக்கிரன் பலமா இருந்தா ஒருத்தனுக்கு வேமா கல்யாணம். ஓகேங்களா? அப்ப ஒன்னு தொட்டு ஒன்னொன்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப பேரை வச்சும் புரிஞ்சுக்கலாம், அவங்க அம்மா பேரை வச்சு இந்த பையனுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்ப செவ்வாய் பலமாகும் பொழுது முருகனுடைய பேர்கள். ஓகேங்களா? முருகனுடைய பேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ காசுக்காக கடன் கொடுத்து நண்பர்கள் ஏமாந்து சகோதரர்களா பிரச்சனையாகி முருகன் எதுக்கு பழனிக்கு போனாரு? அண்ணனால சண்டை. அப்ப முருகன் பேர் வச்சவங்க அண்ணனால சண்டை வந்துட்டே இருக்கும் வாழ்க்கைக்குள்ள இல்லைங்களா? சிம்பிள். அப்ப இதை புரிஞ்சு ராமனு பேர் வச்சா என்ன பிரச்சனை வரும்? கல்யாணம் ஆகாது. ராமனு பேர் வச்சிருக்கு கல்யாணம், ராமன் பேர் வச்சு கல்யாணம் ஆகுதுன்ற மாதிரி திருவன் பேர் வச்சுட்டா கல்யாணம். முருகனுக்கு வந்து அண்ணன் இல்லைன்னா அவங்க வீட்டுல அண்ணன் இல்லாட்டினா பக்கத்து ஃப்ரெண்டோட சண்டை வரும். சரிங்களா? அவ்வளவு. அதான் வந்து என்ன இது வந்து செவ்வாயுடைய பிரைட், செவ்வாய் பவரா இருக்குன்னா அந்த பேர் வந்துருக்குது. அப்போ உடம்பு பிரச்சனை வரலாம், நண்பர்களால் ஏமாற்றப்படலாம், சூரிட்டி போட்டு மாட்டிக்கலாம், வழக்குகளை மாட்டிக்கலாம், கடன் கொடுத்தோ, பார்ட்னர்ஷிப் போட்டோ, ஷேர் போட்டோ, ஸ்பெகுலேஷன் பண்ணியோ ஏமாந்து போகலாம். அப்ப இவங்க இதுல கவனமா இருக்க சொல்லணும். நம்ம கவனமா இருக்க சொன்னா எப்படி இருப்பாங்க அவங்க? நம்ம சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க? விதி விடாது இல்லையா? எங்கேயாச்சும் மாட்டிக்குவாங்க. அவங்க அதை மாற்றாம இருக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கும். அப்படித்தான் நம்ம சொல்றோம். அப்ப குருவுடைய பேர் இருந்தா குணம், தனம் அப்படின்னு ஆரம்பிக்குதுங்களா, பாக்கியம்லாம் அதெல்லாம் குருவுடைய பேர். சாந்தி, ஈஸ்வரி இந்த மாதிரி பேர்லாம் சனியுடைய பேர். இந்த பேர்கள்லாம் வரும்பொழுது இதனுடைய தன்மைகள் விவரிச்சு வந்துட்டே இருக்கும். அப்ப ஒரு பெயரை வைத்து இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்டும் பேர்களும் ஒன்னா தான் இருக்கும். அப்ப ஒரு பேரை மாத்தினா மாறுமானா அந்த பேரை மாத்தினா ஜாதகத்துல இருக்கக்கூடிய அதே பேர் தான் வரும். சரிங்களா? இப்ப ஏதோ ஒரு படத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பக்கமா போய் நிற்பாரு, கடைசியில் இவங்களே வந்து அங்க நிக்கிற மாதிரி அந்த விதி வந்து வேற பேர்ல வந்து அங்க வந்து நிற்கும். அப்ப பேரை மாத்தினாலும் உங்க விதி என்ன இருக்கோ அதே தான் நடக்கும். அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு வச்சிருக்க பேர்களும் ஒன்றாகவே இருக்கும். நம்ம பேரை வச்சு ஜாதகத்தையும் ஜாதகத்தை வச்சு பேரையும் புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம ஜாதகத்தை சொல்றோம். இன்னும் பல தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.